அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜிஎம்டி வேலன் அகாடமி. நம்மளோட அகாடமில தினம் ஒரு தகவல் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் மூலமா டெய்லி ஒரு இன்ஃபர்மேஷன் ரொம்ப டீடைல் தான் நம்ம பார்க்க போறோம். எஸ்பெஷலி குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் இன்னும் 80 நாட்கள்ல வரப்போகுது. அதுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த தினம் ஒரு தகவல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஸ்கீம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ நான் கமிங் டு திஸ், நம்மளோட அகாடமில டிஎன்பிஎஸ்சி, டிஎன்டெட் அண்ட் டிஎன்யூஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸ்க்கு கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். வித் புக்ஸ் அண்ட் டெஸ்ட் சீரீஸ் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு. ஃபார் அட்மிஷன்ஸ் யூ கேன் கான்டாக்ட் தி நம்பர். அண்ட் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாஸ் சேஞ்சிங் மேப், எவல்யூஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்ன்னு சொல்லக்கூடியது. அதாவது ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆகட்டும், 1947 இருந்து இன்று வரை என்ன மாற்றங்கள்லாம் அந்த ஸ்டேட்ஸ்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்க வேண்டியது இருக்கு. 14 ஸ்டேட்ஸ் இருந்தது போக இப்ப 28 ஸ்டேட்ஸா மாத்திருக்கோம். ஸோ எவ்வளவு சேஞ்சஸ் நடந்துச்சு, எப்படி எல்லாம் அது நடந்தது அப்படின்றதுதான் கிளாஸோட ஒரு சின்ன கிளான்ஸா பார்க்க போறோம். இது டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்ல நடக்க போகுது. ஸோ இந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தினம் ஒரு தகவல்ல முதல் தகவல் சொல்லக்கூடியது சுதந்திரத்தின் போது இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருந்தது, யூனியன் பிரதேசங்களோட அந்த ஒரு பரிணாம வளர்ச்சின்றது எப்படி தொடங்கியது அப்படின்றதா பார்க்க போறோம். பிஃபோர் ப்ரொசீடிங் வித் த கிளாஸ், தினம் ஒரு தகவல் டெய்லி ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகும். ஸோ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். அண்ட் ஆல்சோ இது நம்மளோட டே 1, சரிங்களா? ஃப்ரெஷ்ஷா டே 1ல நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இன்னும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு வெறும் 80 நாட்களே இருக்கு. ஸோ படிக்கிறவங்க ரொம்ப தீவிரமா படிக்க ஆரம்பிங்க. திஸ் இஸ் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டோம்னா அடுத்து எப்ப நமக்கு எக்ஸாமினேஷன் வரும்னா இன்னும் ஒரு வருடம் கழித்து தான் வரப்போகுது. ஸோ இருக்கக்கூடிய 80 நாட்கள்ல என்னால படிச்சு கிளியர் பண்ண முடியுமானா கண்டிப்பா ப்ரிலிம்ஸ் உங்களால கிளியர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்க கொடுக்கக்கூடிய ஃபுல் எஃபர்ட்னு சொல்லக்கூடியது என்டையர்லி நீங்க டெடிகேட் பண்ணி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா மெயின்ஸும் உங்களால கிளியர் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் நாட் இம்பாசிபிள், இட் இஸ் பாசிபிள் வென் யூ ட்ரை ஹார்ட். சரிங்களா? விடாமுயற்சியே முக்கியமானது. எஸ், 80 days தான். இந்த 80 daysல உங்களுக்கு நம்மளோட அகாடமில இருந்து படி ஸ்டடி அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ண போறோம். அதாவது லைவ் ரிவிஷன் கிளாஸஸ் இருக்க போகுது. இது ஆன்லைன் கிளாஸ் தான், கம்ப்ளீட்டா ஆன்லைன்ல இருக்க போகுது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ்டா உங்களுக்கு ஒவ்வொரு கான்செப்டும் கான்செப்டுவலா எக்ஸ்பிளைன் பண்ணி ஆன்சர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஃபேக்கல்டிஸ். இது ஏர்லி மார்னிங் உங்களுக்கு 5:30 to 6:30 வரைக்கும், ஈவினிங் உங்களுக்கு ஒரு 7:30 போலையும் இந்த கிளாஸஸ் நடக்கும். ஸோ டெய்லி டபுள் ரிவிஷன் கிளாஸஸ் நடக்கும். ப்ராப்பர் டைம் டேபிளோட இந்த கிளாஸஸ் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படி ஸ்டடி ப்ரோக்ராம் பொறுத்தளவு நீங்க தனியா ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஸோ ரிவிஷனுக்கு, அதாவது குரூப் 1 எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா ரிவிஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். டெய்லி டைம் டேபிள் அப்படின்றது கொடுத்துருவோம். இந்த ஸ்ட்ரக்சர் டைம் டேபிள் படி டெய்லி ரிவிஷன் நடக்கும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு டாபிக்னு உங்களை படிக்க வச்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் ரிவிஷன் கண்டினியூஸா நடக்கிற மாதிரி பிளான் பண்ணதுதான் இந்த படி ஸ்டடி ப்ரோக்ராம். ஸோ வரக்கூடிய 26th ஜூன்ல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 70 to 75 days ஆஃப் ரிவிஷன் வந்து இருக்க போகுது. ஸோ ப்ளீஸ் பி ரெடி. அண்ட் ஆல்சோ ஆன்லைன் டெஸ்ட், ஆன்லைன் பேட்ச் டெஸ்ட் சீரீஸ் புக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பாக்டான ஒரு கோர்ஸ் டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம வழங்கிட்டு இருக்கோம். ஸோ எஸ்பெஷலி குரூப் 2, 2A அண்ட் 4 எக்ஸாமினேஷனுக்கு 12,500ல புக்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஆன்லைன் பேட்ச் டெஸ்ட் சீரீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு பேருக்குமே தனித்தனி பேட்சா நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம். அட்மிஷன்ஸ் ஆர் கோயிங் ஆன். ஸோ சேரணும்னு விருப்பப்படுறவங்க இமிடியேட்டா ஜாயின் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ கமிங் டு த டாபிக் நவ், இந்தியாஸ் சேஞ்சிங் மேப், எவல்யூஷன் ஆஃப் த ஸ்டேட்ஸ் பார்த்துடலாங்களா? ஸோ இந்தியாவின் மாறும் வரைபடம் அப்படின்னு சொல்லக்கூடியது, முதல்ல மாநிலங்கள் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கணும். இந்தியாவை பொறுத்தளவு 1947 முன்னாடி 2 கிரைட்டீரியாவா பிரிக்கலாம். அதாவது நீங்க இங்க பார்க்கலாம், அந்த மேப்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மேப்ல சோ பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், பிங்க் கலர்ல இருக்கக்கூடியதெல்லாம் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், அதாவது சுதந்திர அரசுகள், மன்னரோ இல்ல ஒரு அரசியாரோ ஆளக்கூடிய அரசுகளை இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லோ கலர்ல நீங்க பாக்குறதெல்லாம் பிரிட்டிஷ் இந்தியான்னு சொல்லக்கூடியது. ஈக்குவலா பார்த்தோம்னா பிரிட்டிஷ் இந்தியா விட பிங்க் கலர் உங்களுக்கு அதிகமா தர்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? சோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். அந்த அளவுக்கு நிறைய சுதந்திர அரசுகள் இந்தியாவில இருந்தது. பிரிட்டிஷோட ப்ராவின்ஸ் தவிர்த்து இந்த சுதந்திர அரசுகள் சுதந்திரமாக மன்னர்களால ஆட்சி செய்யப்பட்டது. எப்படி இப்படி இருந்த பிரிட்டிஷ் இந்தியாவும் மன்னர்களால ஆட்சி செய்யப்பட்ட இடங்களும் இப்படி மாறியது? 2026ல 28 ஸ்டேட் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸா எப்படி மாறியது அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ லெட் அஸ் ஜஸ்ட் see this. இந்தியா in 1947 இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது பிரிட்டிஷ் இந்தியா ப்ராவின்சஸ் சொல்லக்கூடிய பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே 17 மாகாணங்கள் இருந்ததா சொல்றாங்க. இதுல 11 மாகாணங்கள் மிகப்பெரிய மாகாணங்கள்,
மிச்சம் இருக்கக்கூடிய மாகாணங்கள்லாம் ஒரு மைனர் ப்ராவின்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ப்ராவின்ஸ் அப்படின்னா மாகாணம்னு அர்த்தம். சரிங்களா? சோ அதே மாதிரி பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது சுதந்திர அரசுகள். இது எல்லாமே ஒரு மன்னரு கீழே இருந்தது கிடையாது. இவ்வளவு பெரிய பகுதியை அவங்க மார்க் பண்ணிருக்காங்கன்னா இதுக்குள்ளேயே நிறைய சிற்றரசர்கள் எல்லாம் இருப்பாங்க. சோ இந்த சுதேச அரசுகள் சொல்லக்கூடியது சமஸ்தானங்களாக கிட்டத்தட்ட 565க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் இந்தியாக்குள்ள இருந்ததா சொல்றாங்க 1947ல. சோ சுதந்திரம் அடையும் பொழுது முழுக்க அது பிரிட்டிஷ் இந்தியான்னு சொல்லக்கூடியது முழுமையாக பிரிட்டிஷ் இந்தியா கூட கிடையாது. சுதந்திர அரசுகள் அதிகமாக இருந்த ஒரு இந்தியாவை எப்படி ஒருங்கிணைத்தார்கள் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும் இல்லைங்களா? அதை பத்தின டீடைல்ஸ் தான் இன்னைக்கான கிளாஸ்ல பார்க்க போறோம். இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், இந்திய சுதந்திர சட்டம் 1947 பத்தி பார்க்க போறோம். இந்த இந்திய சுதந்திர சட்டம் பொறுத்தளவு டேட்ஸ் கேள்விகள்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஜூன் 3, 1947ல முதல் முறை மவுண்ட் பேட்டன் என்ன பண்றாரு அப்படின்னா இந்தியாவை பைஃபர்கேட் பண்ணலாம், அதாவது இந்தியாவின் பிரிவினை திட்டத்தை வந்து ப்ரப்போஸ் பண்ணாரு. அது வரைக்கும் இந்தியா பிரிக்கப்படும் அப்படின்றது யாருமே வந்து ப்ரப்போஸ் பண்ணவே கிடையாது. பெரிய கலவரங்கள் மற்றும் அந்த ரிலீஜியஸ் கான்ஃபிளிக்ட் இதெல்லாம் நடந்ததுனால இந்தியாவை பிரிச்சிடலாம், இந்தியா பாகிஸ்தானா சொல்லி பிரிச்சிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அறிவித்த ஒரு பிளான் எதுன்னு கேட்டீங்கன்னா மவுண்ட் பேட்டன் திட்டம் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவை பிரிக்கிறதுக்கு ஆங்கிலேயர்களே அலோவ் பண்ணல, இல்ல பிரிக்க கூடாதுன்னு தான் சொன்னாங்க. பட் ஜூன் 3 பிளான்னு சொல்லக்கூடிய மவுண்ட் பேட்டன் திட்டம்னா இந்தியாவை இரண்டாக பிரிச்சிடலாம், ஏன்னா கலவரங்கள் அதிகமா நடக்குது அப்படின்றதுனால பாகிஸ்தான் இந்தியாவாக நம்ம பிரிக்க போறோம்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணாரு. இந்த ப்ரப்போஸ் பண்ணது மட்டும் கிடையாது, பார்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லைங்களா? அதுக்காக ஒரு கமிஷன் வேற அப்பாயிண்ட் பண்ணாங்க. அந்த கமிஷன் அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். அதன் பிறகு இதுக்கான ஒரு சட்டம் ஜூலை 4 பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்துல அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் நாங்க கொடுக்க போறோம், ஆகஸ்ட் 15 அந்த ஒரு சுதந்திரம் வந்து முழுமையான அதிகாரம் கைமாற போகுது. அதுக்கு ஒரு பில்ல பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல பாஸ் பண்றாங்க, அதை மசோதான்னு சொல்றாங்க. ஜூலை 4, 1947ல பாஸ் பண்ணப்பட்டது. ஜார்ஜ் மன்னர் ஜூலை 18 அதற்கு ஒப்புதல் அளித்தார். 6ஆம் ஜார்ஜ் மன்னர். சரிங்களா? சோ அதே மாதிரி ஆகஸ்ட் 15 இச்சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வந்ததாக அறியப்படுது. இவ்வாறு ஒரு சட்டத்தை பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்துல பாஸ் பண்ணி இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்குறாங்க. கொடுத்தது மட்டும் கிடையாது, பார்டர் ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லைங்களா? மவுண்ட் பேட்டன் திட்டத்தின் மூலமாக ஒரு கமிஷனையும் அப்பாயிண்ட் பண்றாங்க. அந்த கமிஷனுக்கு சேர்மனா ராட்க்ளிஃப் சர் சிரில் ராட்க்ளிஃப் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருக்கிறாரு. இவரை பொறுத்தளவு ஹி நெவர் கேம் டு இந்தியா. அவர் அதுக்கு முன்னாடி இந்தியா வந்ததே கிடையாது, இந்தியாவை பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியாது. அண்ட் ஹி இஸ் ஆல்சோ வெரி நியூ டு இந்தியா. அப்படிப்பட்ட ஒருவரை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. அண்ட் அப்பாயிண்ட் பண்ண உடனே தன் கைகள்ல இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணி இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பார்டரை கிரியேட் பண்றாரு. முதல்ல இதோட பர்பஸ் என்னன்னா ரிலிஜியஸ் ஓரியன்டா 2 பகுதிகளாக பிரிக்கணும் அப்படிங்கிறது தான். அப்படி இருக்கும் பொழுது மிக குறுகிய காலகட்டத்துல இந்தியாவோட பார்டரை வந்து பிக்ஸ் பண்றாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான பார்டரா இந்த ஒரு லைன் வந்து பிக்ஸ் பண்ணப்படுது. இப்போ வரைக்கும் இந்த பவுண்டரி லைன் ராட்க்ளிஃப் லைன் அப்படின்னு சொல்லிதான் அழைக்கப்படுது. இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு இடைப்பட்ட பார்டர் லைன் என்னது? ராட்க்ளிஃப் லைன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இந்த ஃபைனல் பார்டர் டிரா பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஒரு பார்டர் இருக்கு பாத்தீங்களா? இது ஏன் இங்க இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு காலகட்டத்துல நம்ம பங்களாதேஷ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த பங்களாதேஷ்ன்னு சொல்லக்கூடியது ஈஸ்ட் பாகிஸ்தானாக வரையப்பட்டது. ஸோ ஈஸ்ட் பாகிஸ்தான் சொல்லக்கூடிய ஒரு பாகிஸ்தானும் இருந்தது. ஸோ இந்தியாவை பொறுத்தளவு இந்த மேப்ல நீங்க ரொம்ப கிளியரா பார்க்கலாம். ஆகஸ்ட் 15, 1947ல ராட்க்ளிஃப் கமிஷன் மூலமா பார்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்படிதான் இந்தியா இருந்தது. ஸோ பங்களாதேஷ்ன்னு சொல்லக்கூடியதை ஈஸ்ட் பாகிஸ்தான் சொல்லக்கூடிய ஒரு நாடாகவும், அதே மாதிரி வெஸ்ட் பாகிஸ்தான் சொல்லக்கூடிய தற்போதைய பாகிஸ்தான் நாடையும் பிரிக்கிறாங்க. நடுவில் இருக்கக்கூடிய பார்டர் லைன் ராட்க்ளிஃப் லைன்னு சொல்லி அறிவிக்கப்படுது. இப்படி இருக்கும் பொழுது இன்னும் சில மாநிலங்கள் இந்த அரசர்களுக்கு கீழே இருக்கு இல்லைங்களா? அந்த ஹைதராபாத், காஷ்மீர், ஜுனாகத் இப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்லாம் கம்ப்ளீட்டா அரசர்களுக்கு கீழே இருக்கும் பொழுது நாங்க இந்தியாவோட இணைய மாட்டோம், பாகிஸ்தானோட இணைய மாட்டோம்னு சொல்றாங்க. அதுலயும் ஹைதராபாத் பாத்தீங்கன்னா மன்னர் நேரடியாக நான் பாகிஸ்தானோட போய் இணைவேன்னு சொல்றாரு. ஏற்கனவே இந்த பக்கம் ஒரு பாகிஸ்தான், அந்த பக்கம் ஒரு பாகிஸ்தான். யோசிச்சு பாருங்க இந்தியாவோட நிலைமையா. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய எஃபர்ட் எடுத்து இந்த மாநிலங்களை தன்னோட நாட்டோட இணைக்கிறதுக்கு நம்மளோட தலைவர்கள் நிறைய எஃபர்ட் போட ஆரம்பிச்சாங்க. அதை பத்தின டீடைல்ஸ் பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் தட் இந்த ஒரு மேப்லயே நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஜஸ்ட் அ சிங்கிள் மேப். மேப் ஸ்டடி ஹிஸ்டரியை பொறுத்தளவு ரொம்ப முக்கியமானது.
சோ அப்படி சொல்லும் பொழுது இந்த ஒரு மேப்லயே நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். யூ கேன் see that ஈஸ்ட் பாகிஸ்தான் பங்களாதேஷா 1971ல சுதந்திரமாச்சு. சோ பாகிஸ்தான்ல இருந்து சுதந்திரம் அடைந்ததுதான் பங்களாதேசம். சரிங்களா, வங்காளதேசம் சொல்லக்கூடியது. அது மட்டும் கிடையாது, சிக்கிம்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மாநிலம் 1975ல இறுதி மாநிலமாக இந்தியாவோடு இணைந்தது. ஸோ 1975ல தான் சிக்கிம் நம்ம மாநிலமாக இந்தியால ஒரு மாநிலமாக இணைக்கப்பட்டது. அந்த மாதிரி ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு வருடம் இணைக்கப்பட்டது இந்த மேப்ல குறிப்பிட்டிருக்கு. சரிங்களா, சோ இதுவே நமக்கு ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் மாதிரி. நான் கமிங் டு த மேஜர் திங். இப்படி பிளவுபட்டு கடந்த மாநிலங்களை ஒருங்கிணைக்கணும். சோ அந்த ஒருங்கிணைக்கிறதுக்கான தலைமையாக அறியப்பட்டவர்கள் சர்தார் வல்லபாய் படேலும் விபி மேனனும். த ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் த இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒருங்கிணைப்பின் சிற்பிகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர்கள். ஃபர்ஸ்ட் ஹோம் மினிஸ்டரா பதவி ஏற்றவர் தான் சர்தார் வல்லபாய் படேல். சோ இன்டரிம் கவர்மெண்ட்னு ஒரு கவர்மெண்ட் செட்டப் பண்றாங்க. அதாவது எலெக்ஷன்லாம் இன்னும் நடக்கல, எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் டெம்பரரியா ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது. அந்த கவர்மெண்டோட ஃபர்ஸ்ட் ஹோம் மினிஸ்டரா வந்து பதவி ஏத்துக்கிறாரு. அண்ட் ஆல்சோ அயன் மேன் அண்ட் பிஸ்மார்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியவர். ஹி யூஸ் கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது டிப்ளமசி அண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி தான் எல்லா ஸ்டேட்டையும் இணைச்சாரு. இது என்ன ஒரு பிரின்சிபல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்துல நம்மளால வந்து ஒரு சில விஷயங்களை ஆசை காட்டி வந்து வேலை வாங்க முடியுமோ அங்க வாங்கிக்கிறது. ஸ்டிக்னு சொல்லக்கூடியது ஆர்மியை உபயோகப்படுத்தி பயமுறுத்தி இணைத்துக் கொள்ளக்கூடியது அப்படிங்கிறது. அப்படி இருக்கும் பொழுது சர்தார் வல்லபாய் படேல் இந்த ஒருங்கிணைப்பு எல்லா ஸ்டேட்டையும் ஒருங்கிணைச்சு இந்தியாவை ஒரு யூனியனா மாற்றியவர் அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு அசிஸ்ட் பண்ணவர் யாருன்னா விபி மேனன், செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட்ஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மினிஸ்ட்ரியோட செக்ரட்டரியா இருந்தாரு. சோ இவர் பெருமளவு வல்லபாய் படேலுக்கு ஒரு தூணாக இருந்தவர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, சட்ட ஆவணங்களை உருவாக்கி மன்னர்களோட பேச்சுவார்த்தை நடத்தியவர் விபி மேனன் தான். இவர்கள் இருவரும் ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள். அதனாலதான் இப்ப வரைக்கும் த யூனியன் ஸ்டாச்சு ஆஃப் யுனைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஸ்டாச்சு இருக்கும் பாத்தீங்களா குஜராத்ல, அது வல்லபாய் படேலுக்காக கட்டப்பட்டது. அதுக்கு ஸ்டாச்சு ஆஃப் யுனைட்டின்ற பேரும் கொடுத்திருக்காங்க. ஒன் நேஷன் ஒன் இந்தியான்னு சொல்லக்கூடியது எழுதப்பட்டிருக்கு. சரிங்களா, சோ நான் கமிங் டு திஸ், நிறைய சட்ட ஆவணங்கள் மூலமாக தான் இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் இணைக்கப்பட்டது சொன்னோம் இல்லைங்களா. என்ன சட்ட ஆவணங்கள் பார்த்தா, முதல்ல ஸ்டாண்ட் ஸ்டில் அக்ரிமெண்ட்னு சொல்லக்கூடியது. சோ மன்னர்கள் அவங்கெல்லாம் இம்மிடியேட்டா நாங்க வந்து ஒரு கவர்மெண்ட் எலெக்ஷன் மூலமா ஒரு கவர்மெண்ட் வந்து ரெடி பண்ண போறோம், நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கங்கன்னா வருவாங்களா? பல ஆண்டு காலமாக ரொம்ப லக்ஸூரியஸா மன்னர்கள் அவங்களோட அதிகாரத்தை வந்து உபயோகப்படுத்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவர்களை எப்படி இணைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. ஸ்டாண்ட் ஸ்டில் அக்ரிமெண்ட், அதாவது அவர்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும், எங்களுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்பட்டதான் இந்த ஸ்டாண்ட் ஸ்டில் அக்ரிமெண்ட், நிலைநிறுத்த ஒப்பந்தம் சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்துல ட்ரேட், அட்மினிஸ்ட்ரேஷன், கம்யூனிகேஷன் எல்லாம் ப்ராப்பரா நடந்துகிட்டே தான் இருக்கும், எந்த ஒரு தடையும் இருக்காது. அந்த மாநிலங்களுக்கு என்னெல்லாம் சப்ளை பண்ணணுமோ என்னெல்லாம் தேவைப்படுதோ எல்லாத்தையுமே இந்தியன் கவர்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பட் மன்னர்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் மூலமா எந்த அளவுக்கு வந்து டைம் தேவைப்படுதோ அந்த டைமை ஒதுக்கக்கூடிய ஸ்டாண்ட் ஸ்டில் அக்ரிமெண்ட்னு சொல்லக்கூடியதை கையெழுத்திடுறாங்க. அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்சஷன் சொல்லக்கூடியது, நேரடியாக இந்தியால இணைகிறதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்சஷன் சொல்லக்கூடியதை கொண்டு வராங்க. இந்தியாவோட இணையணும் அப்படின்னா அவங்களோட டிஃபென்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய அனைத்து அதிகாரங்களும், பாதுகாப்பு, ஆர்மின்னு சொல்லக்கூடிய அனைத்துமே இந்தியன் கவர்மெண்டோட இணைக்கப்படும். இந்தியாவோட ஒரு பகுதியா அது மாற்றப்படும் சொல்லக்கூடியதுதான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்சஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இணைப்பு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இந்த ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் தான் நிறைய ஸ்டேட் வந்து ஒன்றிணைந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மன்னர்கள் உடனடியாக இணைனா அவங்களுக்கு ஒரு ஒரு என்கரேஜ்மெண்டா ஏதாவது ஒன்று கொடுக்கணும் இல்லைங்களா. ஸோ அவங்கள என்கரேஜ் பண்ணி இந்தியாவோட இணைகிறதுக்கு பெருமளவு வந்து ப்ரொமோட் பண்ணது இந்த பிரைவி பர்சன் சொல்லக்கூடிய 3வது திட்டம். இந்த பிரைவி பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இது இன்ட்ரோடியூஸ் டு என்ஷூர் அ பீஸ்ஃபுல் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்றாங்க. மன்னர்களுக்கு மானியமாக வழங்கப்பட்டது. அந்த ஆட்சி பகுதிகள் இணைக்கப்படும், மன்னரோட பேலஸும் அவரோட சொத்துக்களும், அதே மாதிரி அவருக்கு ஒரு பென்ஷனும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவரோட சொத்துக்கள் மீது கை வைக்க மாட்டாங்க, பட் அதே நேரம் அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பென்ஷன் ஸ்கீம் மாதிரி எந்த ஒரு டாக்ஸும் இல்லாம அவருக்கு ஒரு நல்ல ஹியூஜ் அமௌண்ட்டை வந்துட்டு ஒரு பென்ஷனை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இடத்தை பொறுத்தளவு. சரிங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு பென்ஷன் ஸ்கீம் ஃபிக்ஸ் பண்ணவுமே நிறைய வந்து மன்னர் மாநிலங்கள் இணைய ஆரம்பிக்குது. அது மட்டும் கிடையாது,
இந்த ஒரு திட்டத்தை 1971 இந்திரா காந்தி அவர்கள் நீக்கினார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 29வது சட்ட திருத்தத்தின் மூலம் இது நீக்கவும் பட்டது அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுது. ஏன்னா மன்னர்களுக்கு எவ்வளவு மன்னர்கள், 565 மன்னர்களுக்கு யோசிச்சு பாருங்க, மில்லியன் கணக்கான லட்சக்கணக்கான பணம் கொடுத்துக்கிட்டே இருந்தா என்ன பண்றது? சோ அதனால அதை ரிமூவ் பண்ணது இந்திரா காந்தி அவர்கள் தான். 29வது சட்ட திருத்தத்தின் மூலம் அதை ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி திட்டங்கள்ல கையெழுத்திட்டு இந்தியாவோடு இணைந்தவை ஜம்மு அண்ட் காஷ்மீர். 1947 இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்சஷன்ல கையெழுத்திட்டு இணைந்தார்கள். மன்னர் யாரு அப்படின்னா மகாராஜா ஹரிசிங்காக இருந்தார். ஜுனாகத் 1948 பொது வாக்கெடுப்பு மூலம் இணைக்கப்பட்டது. அதாவது நவாபுன்னு சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் ஆட்சியாளரோட ஆட்சி நடந்துட்டு இருக்கும். அதுல பிளெபிசைடுன்னு சொல்லக்கூடிய மக்கள்கிட்ட வாக்கெடுப்பு நடத்தி உங்களுக்கு இந்தியா கூட ஜாயின் பண்ணணுமா பாகிஸ்தானோட ஜாயின் பண்ணணுமான்னு வாக்கெடுப்பு நடத்துவாங்க. அதுல 99% ஆஃப் பீப்புள் இந்தியாவோட தான் இணையணும்னு சொல்லிடுவாங்க. அப்படி இணைக்கப்பட்டது ஜுனாகத். ஹைதராபாத்தை பொறுத்தளவு ஆபரேஷன் போலோ, போலீஸ் எஃபர்ட் மூலமா, ராணுவ நடவடிக்கை மூலமா நம்ம இணைச்சுக்கிட்டோம். ஏன்னா அங்க ஒரு ரெவல்யூஷன் மாதிரி ஒண்ணு நடக்கும். சோ நிசாம்னு சொல்லக்கூடிய மீர் ஓஸ்மான் அலி கான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆட்சியில இருப்பாரு. அவர் பாகிஸ்தானோட தான் நான் போவேன்னு சொல்லுவாரு. சோ வேற வழி கிடையாது. அங்க ஏற்கனவே வேற ஒரு கலவரம் நடந்துட்டு இருந்தது. ஆபரேஷன் போலோன்னு சொல்லக்கூடிய போலீஸ் ஆக்ஷன் மூலமா நம்ம இணைத்து கொண்டோம். அதே மாதிரி சௌராஷ்டிரா பகுதின்னு சொல்லக்கூடிய குஜராத்திய பகுதிகள் ஒரு 200க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன அரசுகளாக இருந்தது. குட்டி குட்டி அரசா இருக்கும். கத்தியவாட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாமே 1948 இணைக்கப்பட்டது. மத்திய யூனியன் ராஜஸ்தான் சொல்லக்கூடிய இடங்கள், நிறைய ராஜபுத்திர அரசுகள், அதுவும் அதே மாதிரிதான். ரொம்ப சிறிய அரசுகள் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள் இந்தியாவோடு இணைக்கப்பட்டது. போபாலை பொறுத்தளவு டைரக்ட் மெர்ஜர் அக்ரிமெண்ட், நேரடியாக இந்தியாவோடு இணைக்கப்பட்டது. அங்க இருக்கக்கூடிய நவாபுன்னு சொல்லக்கூடியவர் நேரடியாகவே கையெழுத்திட்டார். திருவாங்கூர் கொச்சின் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல ஹெசிடேட் பண்ணாங்க. அண்ட் லேட்டரா அவர்களும் மேரிடைம் ஸ்டேட்ஸ் சொல்லக்கூடிய கடல்சார் அரசுகளோட ஒருங்கிணைப்பு மூலமா இணைக்கப்பட்டதா சொல்லப்படுது. திரிபுரா அண்ட் மணிப்பூரும் இதே மாதிரி 1949 இணைக்கப்படுது. சோ திரிபுரா பொறுத்தளவு மகாராணி கஞ்சன் பிரபா அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருந்தாங்க. மணிப்பூரை பொறுத்தளவு மகாராஜா போத் சந்திர சிங் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருந்தாரு. இந்த இடங்கள் எல்லாம் இந்தியாவோடு இணைக்கப்படுது. அப்படி இணைக்கப்பட்டு முடிக்கும் தருவாயில் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4-fold கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஏன்னா சர்தார் வல்லபாய் படேலோட எஃபர்ட் மூலமா நிறைய ஸ்டேட்டை இணைச்சாச்சு. இந்தியா ஒரு முழு யூனியனா உருவாகுது. 1950 நம்ம கான்ஸ்டிடியூஷனும் ரெடி ஆகுது. இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியலமைப்பையும் கொண்டு வந்துட்டாங்க. சரி, அப்பதான் அரசியலமைப்பு ரெடி ஆயிருச்சே, அதன்படி இதெல்லாம் ப்ராப்பரா அட்மினிஸ்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணப்ப அதை 4 லெவலா ஸ்டேட்ஸை பிரிக்கிறாங்க. பார்ட் ஏன்னு சொல்லக்கூடியது ஃபார்மர் பிரிட்டிஷ் ப்ராவின்ஸ், பிரிட்டிஷ் ஆட்சி கீழே இருந்த இடங்களை பார்ட் ஏ மாகாணங்களாக, பார்ட் பி முன்னாள் சுதேச அரசுகளாகவும், பார்ட் சி சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதாகவும் பிரிக்கிறாங்க. அதாவது தனிப்பட்ட கலாச்சார ரீதியாக அவரவர்களுக்கென்று ஒரு பண்பு இருக்கும். அதன்படி இது பிரிக்கப்படுது. அண்ட் பார்ட் டின்னு சொல்லக்கூடியது அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் மட்டும். இந்த பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டின்னு சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் ப்ராவின்ஸ், பிரிட்டிஷ் கீழே இருந்தவங்க எல்லாம் ஒரு செட்டா, அதாவது மெட்ராஸ், பாம்பே, கல்கத்தா, வெஸ்ட் பெங்கால் இதெல்லாம் ஒரு செட்டா இருக்கக்கூடியது. பார்ட் பின்னு சொல்லக்கூடியது ஹைதராபாத், ஜம்மு காஷ்மீர், மத்திய பாரத், மைசூர்னு சொல்லக்கூடிய பெரிய மாகாணங்கள்லாம் இணைக்கப்பட்டது. இதுல பெப்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ரிவியேஷன் சொல்லுவாங்க. பட்டியாலா அண்ட் ஈஸ்ட் பஞ்சாப் ஸ்டேட் யூனியன் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இணைக்கப்பட்டது. சோ இதுங்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் எல்லாம் பார்ட் பி ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லப்படும். பார்ட் சி ஸ்டேட் என்ன அப்படின்னா சிறிய அரசுகளாக மீண்டும் இந்தியாவோடு இணைக்கப்பட்ட அரசுகள். அஜ்மீர், போபால், பிலாஸ்பூர், கூர், டெல்லி, ஹிமாச்சல் பிரதேஷ்னு சொல்லக்கூடிய சுதந்திர அரசுகளாக இருந்தவை. அதே மாதிரி அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் பார்ட் டின் தனி ஸ்டேட்டா உருவாக்கப்படுது. இது 1950 நம்மளோட அரசியலமைப்பு மூலமாக பிரிக்கப்பட்டு, இப்ப எப்படி நம்ம ஸ்டேட் யூனியன் டெரிட்டரிஸ்ன்னு ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கோமோ அந்த மாதிரி அவர்களுக்கென்று ஒரு தலைவரோடு பிரிக்கப்பட்டது. இதுல நீங்க கிளியரா பார்க்கலாம். இங்க அப்படின்னா கவர்னர் இருப்பாரு. ஃபார்மர் பிரிட்டிஷ் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கான்ஸ்டிடியூஷன் மூலமா ஒரு லெஜிஸ்லேச்சர், இப்ப சட்டமன்றம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஏற்படுத்தப்பட்டது. இது ஃபார்மர் பிரின்ஸ்லி ஸ்டேட்னு சொல்லக்கூடியது. இதுலயும் ஒரு கவர்னரை ஏற்படுத்தி ஒரு லெஜிஸ்லேச்சர் வச்சிருப்பாங்க. அந்த ரூலர் இருப்பாரு இல்லைங்களா, ஏற்கனவே ரூலரா இருந்தவரும் முக்கிய பங்கு வகிப்பார் அந்த அரசாங்கத்துல.
பார்ட் சிக்கு எல்லாத்துக்குமே ஒரு புது கமிஷனரா அப்பாயிண்ட் பண்றாங்க, சீஃப் கமிஷனர்னு சொல்லிட்டு. இதெல்லாம் யூனியன் டெரிட்டரிக்கு சமமான மாகாணங்கள், பார்ட் சின்னு சொல்லக்கூடியதெல்லாம். இங்க நீங்க பார்க்கலாம், டெல்லி அப்படின்னு சொல்லக்கூடியது எங்க இருக்கு, பார்ட் சில இருக்கு. ஸோ அது யூனியன் டெரிட்டரி அப்படின்றது நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். பார்ட் டி அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டா இருந்தது. ஸோ கமிங் டு செவரல் கொஸ்டின்ஸ், சரிங்களா? ஃபியூ கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்தது இதுக்கப்புறம் அப்படின்றத பார்க்கலாம். இவ்வாறு ஒவ்வொரு மாகாணமும் 1915 இணைக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 14 ஸ்டேட்டும் 6 யூனியன் டெரிட்டரிஸும் உருவாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. Now coming to the questions, when did the Indian Independence Bill receive the royal assent from King George VI? இந்திய சுதந்திர மசோதா அப்படின்னு சொல்லக்கூடியது 6ஆம் ஜார்ஜ் மன்னரின் அரச ஒப்புதலை எப்பொழுது பெற்றது? கீழே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கு, you can see that. You can comment your answer in the chat box. கீழே chat box இருக்கு இல்லைங்களா, அதுல நீங்க ஆன்சர் சொல்லலாம். சோ எந்த டேட்ல வந்து இது கொடுக்கப்பட்டது, ஒப்புதல் கொடுக்கப்பட்டது? Any guesses? Yes, ஜூலை 18. சரிங்களா? ஜூலை 18, 1947 கொடுக்கப்பட்டது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, சோ அடுத்த ஒரு கேள்வி, who was appointed as a chairman of the two boundary commissions set up in 1947? அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்டர் வரைகிறதுக்காக செட்டப் பண்ணப்பட்ட 2 பவுண்டரி கமிஷனோட தலைவராக இருந்தவர் யாரு? 2ன்னா ஒண்ணு கிடையாது, பஞ்சாப் பெங்கால் 2 சைடு வந்து பிரிக்கணும் இல்லைங்களா, அதனால அது 2 கமிஷன் சொல்றாங்க. Any guesses? கீழே chat boxல ஆன்சர் சொல்லலாம். எக்ஸாக்ட்லி ரைட். சர் சிரில் ராட்க்ளிஃப் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் சரியான விடை. சரிங்களா? அதே மாதிரி இந்திய டொமினியனுடன் இணைவதற்காக இணைப்பு ஆவணத்தில் முதலில் கையெழுத்திட்ட சுதேச அரசு எது அப்படின்றது ஒரு கேள்வி. எந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து இந்தியாவோட கையெழுத்திட்டாங்க இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்சஷன்ல அப்படிங்கிறது கேள்வி. எனி கெஸஸ்? அது நம்ம கிளாஸ்ல பார்க்கல, ஒரு சர்ச் கொஸ்டினா கூட நீங்க வச்சுக்கலாம். சோ எந்த ஒரு ஸ்டேட் இந்தியாவோட இணைந்தது தெரியுங்களா? So the option, correct option is பீக்கனேர் அப்படின்னு சொல்லக்கூடியது. பீக்கனூரோட அந்த ஒரு மன்னர், ஒரு சிங் சொல்லக்கூடிய ஒரு மன்னர் தான் இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா முதல் முறையாக கையெழுத்திட்டு அந்த ஒரு இடத்தை இந்தியாவோடு இணைத்து விடுவார். சரிங்களா? அடுத்த கேள்வி, மன்னர் மானியம் பிரைவி பர்சன் ஒண்ணு பார்த்தோம், அது இந்தியாவின் எந்த பிரதமராக இருந்தவர் ஒழித்தார் அப்படிங்கிறது கேள்வி. மன்னர் மானியம் ஒழிக்கப்பட்ட போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் யார்? அறிமுகப்படுத்தும் பொழுது அப்கோர்ஸ் ஜவஹர்லால் நேரு. சரிங்களா? அவர் தான் தலைவராக இருந்திருப்பாரு. ஒழிக்கப்படும் போது பிரதமராக இருந்தவர் யார்? எஸ், இந்திரா காந்தி அவர்களோட காலகட்டத்துலதான் அது என்ன பண்ணப்படும், ஒழிக்கப்படும். சரிங்களா? சோ இந்த மாதிரி முக்கியமான தகவல்கள் எல்லாம் பாக்குறதுக்கு டெய்லி ஒரு தகவல், தினம் ஒரு தகவல் அப்படின்ற ஒரு இதை ஜிஎம்டி வேலன் அகாடமில லான்ச் பண்ணிருக்கோம். ஸ்டே டியூன். டெய்லி 8:30க்கு இந்த ஒரு தினம் ஒரு தகவல் உங்களுக்கு அப்லோட் ஆகும். அண்ட் ஆல்சோ we are not finishing the topic இல்லைங்களா, அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துடலாம். இந்தியாவோட ஜேர்னி ஆஃப் ரீஆர்கனைசேஷன் சொல்லக்கூடியது, அந்த திட்டங்கள்லாம் முடிஞ்சு 1950ல ஒரு செட் ஆஃப் 4 பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டின்னு சொல்லி ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒருங்கிணைத்தார்கள். அதன் பிறகு மொழிவாரியா மாநிலத்தை வந்து மறுசீரமைங்கன்னு ஒரு கோரிக்கை எழுது. ஏன்னா அந்த காலகட்டத்துல தமிழ்நாடு கிடையாது, மெட்ராஸ் மாகாணம் சொல்லிட்டு இவ்வளவு பெரிய ஒரு மாகாணம் இருந்தது. ஆந்திர பகுதிகள், கர்நாடக பகுதிகள்லாம் இணைந்தே இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மொழிவாரியா பிரிங்க, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கம்பைன்டாலாம் இருக்க வேண்டாம், தெலுங்கு பேசக்கூடியவங்களுக்கு தனி ஸ்டேட், தமிழ் பேசக்கூடியவங்களுக்கு தனி ஸ்டேட்டா பிரிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கோரிக்கை எழுது. அதன் மூலம் 1956ல இந்தியா மொழிவாரியாக மறுசீரமைக்கப்பட்டு 14 ஸ்டேட்டும் 6 யூனியன் டெரிட்டரியும் உருவாகுது. சரிங்களா? சோ அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்றாங்க, அந்த 4 டைப் ஆஃப் ஸ்டேட்டை அபாலிஷ் பண்ணிட்டு 14 ஸ்டேட்டும் 6 யூனியன் டெரிட்டரின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வராங்க. அதுல இருந்து மீண்டும் ஒவ்வொரு ஸ்டேட்டா இணைக்கப்பட்டு ஒரு ஸ்டேட் 2ஆ பிரிகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திரா வந்து பிரிஞ்சிச்சு இல்லைங்களா உங்களுக்கு,
தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் சொல்லிட்டு அந்த மாதிரி பிரிவுகள்லாம் ஏற்பட்டு இப்ப நம்மளோட நாட்டுல 28 ஸ்டேட்டும் 8 யூனியன் டெரிட்டரியும் இருக்கு. சரிங்களா? நவ் அட் பிரசன்ட் வி ஹாவ் 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ். சரி, இது எப்படி எல்லாம் மாறியது, மொழிவாரி கோரிக்கைகள் எவ்வாறு இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்டே டியூன் டு அவர் அகாடமி அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு யூ ஆல். வெறும் 80 நாட்கள். நாளைக்கான கிளாஸ்ல நம்ம மொழிவாரி மாநிலங்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டதுன்றத பார்க்கலாம். Thank you everyone. So education today will be your success tomorrow. Focus on your goal. சீரியஸா படிங்க, கண்டிப்பா உங்களால வெற்றி பெற முடியும். All the best and thank you.